காலையில உணவு போடுறேங்கிற எங்களை சோத்துக்கு செத்த கூட்டம்னே வச்சுக்க. நீ வேலை கொடு, சம்பளம் கொடு, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். நீ என்ன காலையில வா சோறு போடுறேன்னு? முதலாளிக்கு நான் போய் வேலை செய்வேன், சோறு கவர்மெண்ட் காசுல நீ போடுவியா? சொல்லு, எப்படி இருக்கு? மருத்துவ காப்பீடு 2 லட்சம் அரசு கொடுக்கும், இறந்தா 10 லட்சம் அரசு கொடுக்கும். என் உழைப்ப முதலாளி சுரண்டி அவன் சம்பாரிச்சுட்டு போவான். என்ன இது? எந்த வழியில நியாயம் சொல்லுங்க? எந்த வழியில நியாயம்? இந்த காசுகளை வச்சு எனக்கு பணி நிரந்தரம் பண்ணி விட்டுரு, அவ்வளவுதானே. ஏன் நீ பண்ண மாட்டேன்னா, ஓய்வு பெறும்போது எனக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும், ஊக்கத்தொகை கொடுக்கணும், எனக்கு நிலுவைத் தொகையை கொடுக்கணும். அதுக்கு வந்துட்ட காசு இல்லை. ஏன்னா 10 லட்சம் கோடி கடனை வாங்கி நீயே கடங்கார பயலாம் இருக்க. அப்ப நீ இவங்களை இதை செய்ய மாட்ட. இப்ப நான் ஒப்பந்த கூலி, இவர் எனக்கு நிரந்தரமாக்குன்னு போறான்னா இவனை தூக்கிட்டு வேலை இல்லாம இருக்க, எனக்கு வேலை கொடுன்னு இவனை சேர்த்துக்குவேன். இப்ப நான் வந்துட்டேன், இந்த தனியார் ஒப்பந்தத்தை தூக்கிட்டேன், அரசு பணின்ட்டேன்னா என் பிள்ளை படிச்சவன் எல்லாரும் என்ன நான் போட்டு கொடுத்துருவேன், இலவச கொடுத்துருவேன், உயர்ந்த வாகனம் கொடுத்துருவேன். இப்படி இந்த கேவலமானது இல்லை. ஏன் நீ உலக நாடு எல்லாம் போறியில் அந்நிய முதலீடு இருக்கு. சிங்கப்பூர் போனேன், சிங்கப்பூர் இப்படித்தான் குப்பை அள்ளுதா? அதை பார்க்கறதா? அதை பார்க்கணும்ல. பிரிட்டன் இப்படித்தான் பண்ணுதா? அரபு நாடுகள்லாம் இப்படித்தான் குப்பை இது பண்ணுதா?